வணக்கம். இன்னைக்கு வீட்ல வேலை முடிஞ்சு வந்தோனே என்ன சமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கோழிக்கறி வைக்க போறேங்க. ஓகே. ஈஸியா சிம்பிளா இருக்கிறத வச்சு எப்படி கோழிக்கறி வைக்கிறேன்னு இப்ப நான் காட்டுறேன். இது வந்து நான் யாருக்கும் ஆர்டர் பண்ணலங்க. எனக்கு தெரிஞ்சத நான் செய்றேன். அத பார்த்து நீங்க செய்யணும்னா தேவையானது வெங்காயம், பட்டை, பூவு, தக்காளிக்காய், உருளைக்கிழங்கு, கருவேப்பில கொத்து, வெங்காயம், இஞ்சி அவ்வளோதான். பூண்டு மறந்துட்டேங்க. ஓகே. அத போட்டு இடிச்சு வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிச்சோன்னே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வெது வெதுன்னு வர வரைக்கும் அது வேகட்டும். பட்டை, பூவு அதுவும் போட்டுக்குங்க. ஓகே. எண்ணெய் கொஞ்சம் மெதுவா வச்சுருங்க. நெருப்பு கொஞ்சம் மெதுவா வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தேவையான வெங்காயமும் தக்காளிக்காவும், உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுங்க. கொஞ்சமாக கறி வைக்க போகிறீங்க. சின்ன கோழினா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளிக்காய் போதும். ஓகே. நான் 5 பேத்துக்கு சமைக்கிறனால நான் வந்து 2 உருளைக்கிழங்கு பாய்ப்பேன், 2 தக்காளிக்காய் பாய்ப்பேன். ஸோ அது கொஞ்சம் நிறையா இருக்கிற நல்லா திக்கா இருக்கும் கறி. ஸோ அது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஓகே ஜூம் காட்டுவோம். ஓகே. அது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் போயிட்டு நான் கோழியெல்லாம் சுத்தம் பண்ண போயிடுவேன். ஓகே. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சுருவேன். ஓகே. ஸோ கோழி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ கிண்டி விட்டுருங்க. நான் பட்டையும் போட்டுட்டேன். பட்டை போட்டுட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கும், தக்காளிக்காவும். ஓகே. உருளைக்கிழங்கும், தக்காளிக்காவும் போட்டு கிண்டி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே. வெந்த பிறகு கோழி ரெடினா கொஞ்சம் நேரம் கழிச்சு கோழியும் போட்டு ஒன்றா கிண்டிட வேண்டியதான். ஓகே. ஸோ கிண்டுறேன். இப்போ நல்லா கிண்டி விட்ருங்க. சீக்கிரமாக வைக்கிற கறி கோழிக்கறி தாங்க. ரொம்ப ஈஸி. ஓகே. இது பார்த்தீங்கன்னா கோழி ரெடி. சின்னதாக வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே. கோழிலாம் போட்டுட்டு சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு கோழியெல்லாம் போட்டுட்டு கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் அந்த கோழியில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கட்டும். அப்போ தான் நீங்கள் தண்ணியை அடுத்து ஊற்றுனீங்கனாக்கா நிறையா போயிடாது. சில சமயம் நம்ம புதுசு புதுசாக சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, புது டைமில் சமைக்கிறப்பலாம் வந்து தண்ணி ஊற்றிருவேன். கோழியில் உள்ள தண்ணியும் வெளியாயிரும். அப்புறம் பச்சை தண்ணி மாதிரி ஆயிரும் கறி. திக்கா இருக்காது. ஓகே. ஸோ அதனால் வந்து கோழியை வேக விட்டுருங்க. அதில் உள்ள தண்ணிலாம் வெளியாகட்டும். ஓகே. ஸோ அது ஒரு 5 நிமிஷம் வேற வச்சுட்டு ஓகே வெளியாயிருச்சா? ஓகே. அதுக்கப்புறம் தேவையான மசாலாத்தூள் நான் பபாஸ் தூள் பாய்ப்பேன். நீங்கள் எந்த தூள் பாய்க்கினாலும் பாய்க்கலாம். உரப்புக்கு வேணும்னா கோச மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அரைச்ச மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச மிளகாத்தூள் நான் கோச மிளகாத்தூள் பாய்ப்பேன். உரப்புக்கு வேணும்னா. இல்லைன்னா தேவையில்ல. ஓகே. அது வேக கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு திக்கா வேணும்னா தண்ணி குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா தண்ணிக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு ஓகே. ஏன்னா நம்ம வேக வச்சிடும். கோழி இதுக்கு மேலே ரொம்ப வேக வேண்டாம். நல்லா கொதி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விட்ருங்க. அப்பப்போ கிண்டி விட்ருங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பாலுங்க. ஓகே. தேங்காய் பால் நான் வந்து இது மாதிரி பேக்கெட்டோட சின்னது பாய்ச்சிருவேன். ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் வச்சுட்டு தேவையான உப்பு, சுக்கு பிரசா போட்டுட்டிங்கன்னா உங்கள் கோழிக்கறி ரெடி. சுட சுட சோத்தில் வச்சு சாப்பிட வேண்டியதான்.